ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களையும் கண்ணீரையும் மூடி மறைத்து கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பதைப் போல வாழ்ந்து வருகின்றாய் அல்லவா? இதோ உன் போலி வாழ்க்கைக்கு முடிவு கொடுத்து நிஜமான புன்னகையை சற்று நேரத்தில் உன் முகத்தில் நான் பார்க்க இருக்கின்றேன். உனக்கு சாதகமாக நீ தேடிக்கொண்டு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நிகழ்த்தி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றேன். சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். உன் கண்முன் வந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வாக்கு சுலபத்தில் யாருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நீ பேரதிர்ஷ்டசாலி. திருச்செந்தூர் கருவறையிலிருந்து இக்கணம் உன்னோடு நான் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வில் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு தெரியும். இவ்வளவு நம்பிக்கையை நீ என் மீது வைத்திருந்த பொழுதும் எந்த ஒரு நலனும் இன்னும் கிடைக்கவில்லையே என்று உன் மனம் படுகின்ற வலிகளும் வேதனைகளும் ஏராளமாக இருக்கின்றது. கர்மாக்களினுடைய வீரியம் அதிகமாக இருந்ததால் அத்தனை சோதனைகளையும் நீ கடக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் நான் உன்னை கரம் பிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்றி இருக்கின்றேன். உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்திருக்கின்றேன். என் பிள்ளையாகிய உன்னை நான் எப்பொழுதும் தனித்து விடவில்லை. பல ரூபங்களில் ஆங்காங்கே வந்து பல உதவிகளை செய்து கொடுத்து உன்னை மனம் மகிழும்படி வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த துன்பம் நிரந்தரமாக தீர வேண்டும் அப்பா. எனக்கான நல்வழியை காண்பியுங்கள். என் கஷ்டகாலம் முடிய வேண்டும். விடிவு காலம் என் வாழ்க்கையில் பிறந்தாக வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தோடு நான் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசை வைத்திருக்கின்ற அல்லவா? நியாயமான ஆசைகள்தான் ஒவ்வொன்றும். உன்னுடைய கோரிக்கைகள் என்னால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு நிராகரிப்பும் உன் கோரிக்கையில் இல்லை. அத்தனையிலும் இருக்கக்கூடிய நியாயமும் நேர்மையும் கண்ணியமும் எனக்கு பிடித்திருக்கின்றது. யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் பாதகத்தையோ அது ஏற்படுத்தவில்லை. உன் வாழ்விற்கான நலனுக்காகத்தான் கேட்கின்றாய். அதை செய்யாமல் இருப்பேனா? சர்வ நிச்சயமாக என் குழந்தையாகிய உனக்காக நான் செய்தே தீருவேன். போலி புன்னகையை உன் மனதிலிருந்து முகத்திலிருந்து வெளியே தூக்கி போட்டுவிட்டு நிஜமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை கண்டு மகிழக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்துவேன். பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் என்னுடைய அறுபடை வீட்டிற்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஆலயத்திற்கும் எத்தனை கோடி கோடி பக்தர்கள் அனுதினமும் வந்து வழிபட்டு செல்கின்றீர்கள். அப்படி இருக்க உங்களை காக்காமல் இந்த கந்தனுக்கு வேறு வேலை இருக்க முடியுமா? என்னை நம்பி வந்த பக்தர்களுடைய மனக்குறையை தீர்ப்பது தான் என்னுடைய வேலை. வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி கொடுத்து சந்தோஷத்தை அந்த இடத்தில் இருப்பிடமாக வைப்பது தான் என்னுடைய கடமை. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வரத்தையும் கொடுத்து மகிழ்வது தான் என்னுடைய தலையாய கடமை. பிள்ளை வரம் வேண்டுமப்பா, திருமண பாக்கியம் வேண்டுமப்பா, வேலை கிடைக்க வேண்டுமப்பா, வீட்டிலுள்ள வறுமை ஒழிய வேண்டும், உடல் ஆரோக்கியமாக வேண்டும், இந்த நோய் தீர வேண்டும், மன கஷ்டம் குறைய வேண்டும், என் துணை என்னோடு நன்றாக வாழ வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான அடுக்கடுக்கான வேண்டுதல்களை என் முன் வைத்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அத்தனை வேண்டுதல்களும் சர்வ நிச்சயமாக என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். திருச்செந்தூர் கருவறையிலிருந்து கம்பீரமாக இருந்து சொல்கின்றேன், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். கண்ணீரை புன்னகையாக நான் மாற்றுவேன். கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்வேன். வேதனைகளையெல்லாம் ஒழித்து கட்டுவேன். நலமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ நான் வழி கொடுப்பேன். இந்த கந்தன் வேலோடும் மயிலோடும் எல்லா நேரமும் வழிகாட்டியாக உனக்கு முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் வந்து கொண்டே இருப்பேன். எந்த ஒரு பயமும் வேண்டாம், தைரியமாக செல். உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும். உன்னுடைய உண்மையான அன்பு சிலரால் புரிந்து கொள்ளப்படவில்லை. பல இடங்களில் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற, அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய், தோல்விகளை தழுவியிருக்கின்றாய். இத்தனைக்கும் காரணம் என்ன என்று யோசிப்பதை விட்டுவிட்டு அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அளவிற்கு முயற்சியை மேம்படுத்து.
தோல்விகளிலிருந்து எதை கற்றுக்கொண்டாயோ அதை வெற்றிக்கான பயணத்தில் பயன்படுத்து. அவமானத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டாயோ அது உன் வாழ்க்கையின் ஏணிப்படிகளாக வைத்து முன்னேறி செல். எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு நீ முன்னேறுவாய். அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன். என்னுடைய துணையோடு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இனி சந்தோஷ காலமாக மாறும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. விடிவு காலம் வராதா என்று கேட்டாய் அல்லவா? துன்ப நிலையை முடித்து வைத்து, கஷ்டகாலத்தை முடித்து வைத்து, இன்பத்தின் படியில், யோகத்தின் பிடியில் இக்கணம் நீ காலை எடுத்து வைத்திருக்கின்றாய். இது நாள் வரை உன் கால்கள் கடினமான பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தது. இனி என் கரம் கொடுத்த தூய்மையான பாதையில் உன்னுடைய கால்கள் இனி பயணம் செய்யும். அந்த பாதை வெற்றிக்கான பாதையாக அமையும். உன் இலக்கிற்கான பாதையாக அமையும். எதை தேடினாயோ அது அவ்வழியில் கிடைக்கும். எதை விரும்பினாயோ அதை அந்த வழியில் பெறுவாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் நலனை விரும்புபவர்களாக அந்த பாதையில் இருப்பார்கள். யாரும் உனக்கு துளி கூட துரோகம் நினைக்க மாட்டார்கள், தீங்கிழைக்க மாட்டார்கள். உன் நலனில் அக்கறை கொள்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அந்த பாதையில் நான் வைத்திருக்கின்றேன். அந்த பாதைக்குள் தான் இன்று என் கரம் பிடித்து உள்வந்திருக்கின்றாய். எந்த ஒரு ஏமாற்றமும் இனி இல்லை. ஏற்றங்கள் தான் இனி உன் வாழ்க்கையில். ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனம் படும்படி, உன் வாழ்க்கையை காணும்படி நான் ஆச்சரியங்களை ஏற்படுத்துவேன். தவறு எதுவும் நீ செய்துவிடவில்லை. குற்ற உணர்ச்சியே வேண்டாம். செய்த சிறு சிறு தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது. தெரிந்தா செய்தாய். தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்க மாட்டேனா? அதையே நினைத்து கொண்டு இருக்காதே. அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாளுக்கு நாள் உன்னுடைய மனநிலை மிகவும் சுத்தமாகிக் கொண்டு இருக்கின்றது. தூய்மையாக இருக்கின்றாய் நீ. உன்னுடைய உள்ளம் மிகவும் தூய்மையானது. அதில் நான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களையெல்லாம் நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன். யார் நல்லவர்கள், யார் தீய குணம் கொண்டவர்கள் என்று தெரியாத நிலை உனக்குள் இருக்கின்றது. அந்த நிலை மாறும். வெட்ட வெளிச்சமாக அனைத்து உண்மைகளும் உனக்கு தெரிய வரும். காலத்தில் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்து உனக்கான வெற்றியை நீ பெறுவாய். சுயமரியாதையோடு கௌரவத்தோடு இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். அவசியம் இல்லாதவைகள் எல்லாம் விலகிவிடும். தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். என்னுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை காணும். உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றி பெற செய்வேன். நல்லது நடக்கும்.